Welcome back to our channel Kritika Energy Essence. So நம்மளோட சேனல்ல PTBRT 2023 UG TRB கேஸ் அப்டேட் பத்தின நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கொரீஸ், இது எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் தான். டெட் மார்க் வெயிட்டேஜ் கேஸு ஜிஓ 199 அப்போஸ் பண்ணி அகெயின்ஸ்டா போட்ட கேஸோட ஹியரிங் வந்து 10/7/2024 10/7/2024 கேஸ் வந்திருக்கு ஃபைனலா. ஸோ கேஸ் டிஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த தகவல் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இன்டரிம் ஸ்டே எப்படி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நம்மளோட டிஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஃபார் பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்டெட் 2024 இருக்கு. அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ப்ரேயர் பார்த்தீங்க, இன்னைக்கு கொடுத்துருக்குற அந்த பெட்டிஷனோட ப்ரேயர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Declare that the petitioners herein are entitled to be appointed as the teachers, second grade or BT assistant as the case may be, on the basis of TET marks and TET passed years seniority, having completed certificate verification before 27/2018. ஸோ அடுத்த ஸ்லைட்ல நான் அதோட அடுத்த கண்டினியூஷனும் சொல்றேன். ஸோ என்ன இந்த கேஸ் அப்படின்றது நமக்கு ப்ரேயர் படிக்கும் போதே தெரியுது. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சரா இருக்கட்டும், பிடி டீச்சரா இருக்கணும், டெட்டு மார்க் அண்ட் டெட் பாஸ்டு இயரை மட்டும் கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சவங்க. நமக்கு ஒரு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜிஓ போட்டிருந்தது 2017 அப்புறம் 2018 அப்புறம் தான் ஜிஓ 149 வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வெயிட்டிங்ல போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெட்டு சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து டெட்டு இயருக்கு மார்க்கு, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், எல்லாமே எல்லா ப்ராசஸுமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் இந்த எம்எஸ் நம்பர் 149 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 27/2018 without resorting to any competitive examination as stated in GO MS 149. ஸோ GO 149க்கு அப்புறம் வர்றவங்க, அதாவது பிஃபோர் ஜிஓ 149க்கு பிஃபோர் சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம போடணும். அதே நேரத்தில் ஜிஓ 149 அப்படிங்கிறது as a measure of equity and fairness as well as on the foundation of the doctrine of promissory estoppel and legitimate expectation. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சிவி போனவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டு வந்துட்டனால அவங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான் அப்படிங்கிறத ப்ரேயரா கொடுக்குறாங்க. இந்த கேஸோட ப்ரேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ரெண்டு ஸ்லைடையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவிக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு அந்த 27/20/2018. ஸோ நமக்கு ஜிஓ 149 வந்து ரிலீஸ் ஆனது வந்து என்ன, நியமன தேர்வு தனித்தனியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அந்த ஜிஓ 149 எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கலன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் போடுறேன். ஸோ ஜிஓ 149ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டெட்டு மட்டும் எலிஜிபிள் இருந்தா போதும்னு சொல்லியிருந்தோம். அடுத்து அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தோம், டெட்டு மார்க்குக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையுமே இது பண்ணி பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த இதன் அடிப்படையில பொது படிப்பு குழு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதன் அடிப்படையில நாங்க என்னன்னா, நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனியாகவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தனியாகவும் நியமன தேர்வு வச்சு அதுலேருந்து வந்து நம்ம செலக்ட் பண்றதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஜிஓ தான் வந்து ஜிஓ 149. நிறைய பேருக்கு அந்த ஜிஓ நம்பர் தெரியல. இப்ப ஜிஓ 149 நீங்க அடிச்சீங்கனாலே நியமன தேர்வு அரசாணை அப்படின்னே கூட வந்துருது. ஸோ ஏன்னா இந்த கவிதா ராமேஸ்வர் கேஸ் வந்து ஏற்கனவே 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த கேஸ் பத்தி சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் இதுல கொடுத்துருக்கேன். நான்
அலௌட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் முகமது ஷாஃபிக் ரெகுலர் லிஸ்ட்ல வந்து சிங்கிள் பெஞ்சா தான் இதை வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஹியரிங் வந்து கிட்டத்தட்ட 2018 நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நியமன தேர்வுக்கு எதிரான கேஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நியமன தேர்வுக்கு எதிரான கேஸ். இப்போ லாஸ்டா நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு சிவி லிஸ்டுக்காக இந்த நிறைய கேசஸ், அந்த ஸ்டார் கொஸ்டின் பிளஸ் நமக்கு மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் போட்டிருந்தப்போவும் அவங்க எல்லாருமே டெட் மார்க் வெயிட்டேஜ், என்சிடி அப்ரூவல், இது எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே கனெக்டட் மேட்டர்ஸ்ல தான் வருது. ஸோ அதுதான் நான் அந்த ஹெட்டிங்லேயே நான் கொடுத்துருக்கேன், கனெக்டட் மேட்டர்ஸ், ப்ளீடிங் டு த கனெக்டட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இது அஃபிஷியல் வேர்டிங்ஸ். என்ன அப்படின்னா இந்த கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ப்ளீடிங் டு த கனெக்டட் மேட்டர்ஸ், அதுக்குமே வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் இதை சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ரெஸ்பாண்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் பை இட்ஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிபிஐ கேம்பஸ், அது ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இது எல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெஸ்பாண்டன்ட் வந்து இன்னும் 6 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்துச்சு, ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டிஆர்பி, த சேர்மன் டிஆர்பி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேரோட ரெஸ்பாண்டண்டா இதுல கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிற ரெஸ்பாண்டன்ட் இல்லாம கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டேட் ஆஃப் ஃபைலிங் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஃபைலிங் எப்போ 9/2/2024 வந்து டேட் ஃபைல் பண்றாங்க. எதுக்குன்னா நியமன தேர்வுக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ண கேஸ். மெயினா பாத்தீங்கன்னா GO 149 ப்ரொசீட் பண்ணல, அதுல வந்து பர்டிகுலரா நோட் பண்ணி கொடுக்கல. பட் இது எதுக்காகனா நியமன தேர்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 2018க்கு முன்னாடியே வந்து சிவிக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து போஸ்டிங் போடணும். எந்த ஒரு நியமன தேர்வோ இருக்கக்கூடாது. இடைநிலை ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களா இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து போடப்பட்ட கேஸ். இது எப்ப அப்படின்னா உங்களுக்கு 9/2 பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி 2024 வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோட ஹியரிங் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. கேஸ் வரும், அதற்கான விளக்கம் கேட்கப்பட்டது. இந்த கேஸ்லயுமே NCT நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனோட இதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு அடுத்து இப்ப லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துட்டோம். 4/9/2023 ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைலிங் வந்தது எப்ப அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதோட கேஸ் நம்பர் CNR நம்பரும் நான் ஸ்கிரீன்ல வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்ப இதுல தீர்ப்பு அப்படிங்கிறது ஸ்டேஜ் அப்படின்றது டிஸ்போஸ்டு அலௌட் ஆன் 10/7/2024 பை ஹானரபிள் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்போஸ்டுன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல அலோட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது டிஸ்போஸ்ட் அப்படின்னா அந்த பெட்டிஷனருக்கு ஆதரவாவோ இல்ல பெட்டிஷனருக்கு எதிராவோ அதை வந்து அலோ பண்ணிக்கலாம். நீங்க அவங்க கேட்டிருந்த விஷயத்த அலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டிஸ்போஸ்டு. அப்ப அந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வந்தது வந்து 10/7/2024. ஸோ ஐட்டம் நம்பர் 1 வந்திருக்கு. லாஸ்ட் ரிட்டர்ன் டேட் 1/9/2023. ஸோ இது இந்த கனெக்டட் மேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றாங்க. அடுத்து அதோட ஜாயின் பண்ணி இந்த நியமன தேர்வு வந்ததுக்கு அப்புறம் நியமன தேர்வு நடத்தக்கூடாதுன்னு வந்து நமக்கு இப்ப சொன்ன மாதிரி 9/2/2024 ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருக்க மாதிரி இது வந்து கவிதா ராமேஸ்வர், அவங்க தான் பெட்டிஷனரோட கவுன்சில். அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில் வந்து நம்ம டிஆர்பி அண்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இதெல்லாமே இதில் வந்துடும். இதுக்கு அடுத்ததாக நமக்கு ஸோ ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நம்பர் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கீழே கொடுத்துருக்கோம். நம்ம VMP 7353/2024 இந்த இப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட் காப்பியோ இல்லை டிஸ்போசல் காப்பியோ இல்லை ப்ரேயர்ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த காப்பி நம்பர் போடும்போது வருதும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள்
நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு சிஎன்ஆர் டீடைல்ஸ் அதுவுமே இருந்துச்சு. தேவைப்படுறவங்க சிஎன்ஆர் நம்பரும் எடுத்துக்கலாம், கேஸ் நம்பரும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த தடவை இதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருந்தது. இப்ப அடுத்து பார்க்கும்போது இந்த கேஸோட ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து disposed allowed on 10/7/2025 by Honorable the Acting Chief Justice. ஏற்கனவே நான் இதை பத்தி சொல்லிட்டேன். என்ன அப்படிங்கும்போது டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். எந்த நோ இன்டரிம் ஸ்டேவோ இல்லை நாங்க திரும்ப விசாரிக்கிறோம் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டோ அப்படிங்கிறது கொடுக்கல. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ல நீங்க இதை சப்மிட் பண்ணுங்க, இதை செய்யுங்க, அது வரைக்கும் இன்டரிம் ஸ்டே நான் கொடுக்குறேன், இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடாம இருக்க அப்படிங்கிறதோ இல்லை இவங்க கிட்ட இருந்து ப்ரொபோசல் கொடுங்க, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு டிஆர்பிஓ கேட்கல. டிஸ்போஸ் பண்ணிட்டு அலவுடு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதுக்கு கொண்டு போலாம் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தமா பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரேயர்ல கேட்டிருந்ததுக்கும் இதுக்கும் கிளியர் கட்டாவே தெரியுது. ஸோ இது வந்து நம்மளோட பிடிபிஆர்டி 2023 இந்த யூஜிடிஆர்பி செலெக்ஷன் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தெளிவானதா தான் இருக்கு. ஸோ இந்த பெட்டிஷனர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறது தான் திரும்பவும் பார்க்குறோம். செகண்டரி கிரேட் பிடி அசிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் certificate verification before 20/7/2018, that is the date of passing of GO MS number 149. 149க்கு முன்னாடி சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்தவித நியமன தேர்வு தேவையில்லை அப்படின்னு நீங்க கொடுங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்ட இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்போஸ்டு அலௌட் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம், எந்தவித ஒரு தடையும் இல்லை. நோ இன்டரிம் ஒரு இன்டரிம் ஸ்டேவோ வெக்கேட் அந்த ஸ்டேக்கு வந்து பதில் கேட்கறதோ எதுவும் கொடுக்கல. ஸோ டேட் ஆஃப் பாசிங் ஆஃப் ஜிஓ இதே தான் திரும்ப அந்த ப்ரேயர் தான் நான் திரும்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். டாக்ட்ரின் ஆஃப் ப்ராமிசரி எஸ்டோப்பல் அண்ட் லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு சிவி போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நியமன தேர்வு அப்படின்னு ஒண்ணு தேவையில்லை. டெட்ல வந்து ஏற்கனவே எல்லாருமே வேலை வாங்கியிருக்காங்க, டெட் மட்டும் எழுதி அப்படிங்கிற பேசிஸ்ல இது கொடுத்தது. ஆனா நியமன தேர்வுங்கிறது ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒரு அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிற பாயிண்ட்ல இதை வந்து நமக்கு கொண்டு வந்துடுறதுனால இந்த கேஸுக்கும் இப்ப எழுதியிருக்கிற நியமன தேர்வு எழுதி அந்த கிரிட்டேரியாலாம் கிளியர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. 2018க்கு முன்னாடி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கும் இப்ப எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல கேஸ் டிஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்கொயர் பண்ண வரைக்கும் அதுதான் தெளிவான தகவல். ஏன்னா அவங்க இது முடிவு தெரியற வரைக்கும் இதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இன்டரிம் ஸ்டே கொடுங்க, இல்ல நீங்க அடுத்த ஹியரிங்ல வந்து பதில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் கேட்கல. ஸோ நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கேஸ் கவிதா ராமேஸ்வர் கேஸ்ன்னு கேட்டீங்க, GO 149 டெட் மார்க் வெயிட்டேஜ்ன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எதிரான எந்த ஒரு தீர்ப்பும் நமக்கு இது வரைக்கும் வரல, இனிமேவும் வரப்போறது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ அதனால சிவிக்கு போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸ் எதை பத்தியும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க இந்த டெட் மார்க் அண்ட் வெயிட்டேஜ் வந்து இன்னொரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்றேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த 10/7/2024 வந்த கேஸோட ஹியரிங் இதுதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்டெட் 2024க்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. யாருக்காவது ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தா இல்ல அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.